என் செல்ல குழந்தையே, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படாமல் போகாது. ஏனென்றால் உன் தாயானவள் நான் உன்னோடு பேச வேண்டும் என்ற முழுமையான எண்ணம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பேச நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கும் பல குழப்பங்களை தவிர்த்து உனக்குள் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் நம் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுது கூட அந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. காரணம், எப்பொழுதும் நாம் யோசிப்பதும் சிந்திப்பதும் அதிகமாக இருப்பதனால், நாம் அதற்குள்ளேயே முங்கி கிடப்பதனால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு மட்டுமே இருக்கிறோமே தவிர அதற்கு கிடைக்கும் தீர்வுகளை நம் கண் முன்னால் நாம் கண்டுவிடுவதில்லை. இதற்கான தீர்வுகள் எதுவும் நம்முடைய மனதை வந்து தொடுவதும் இல்லை. அதனால் பிரச்சனை என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு தீர்வு என்ற ஒன்றும் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த தீர்வுகளை முதலில் நீ மனநிறைவோடு பெற வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. இதுவரையிலும் உன்னை சோதித்த விஷயங்களும் சரி, இதுவரையிலும் உன்னுடைய மனதை பாதித்த விஷயங்களும் சரி, எதுவென்றாலும் இனிமேல் இதையெல்லாமும் எண்ணி எண்ணி நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்காக நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நெருடலை உருவாக்கிவிட வேண்டும். இத்தனை நாளும் நீ தொலைத்ததை எல்லாமும் மீட்டெடுக்க வேண்டும். உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையாக வந்து சேர வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு நான் மதிப்போடு வாழ வேண்டும். எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நல்ல விஷயங்களாகவே மாற வேண்டும். அதற்கு நீ இந்த வராகி என் வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாம் ஏமாறுகிறோம் என்பதை தெரிந்துதான் வேண்டும் என்றே உன்னை மீண்டும் மீண்டும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? நம்மை ஏமாற்றுவதனால் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து விட்டு போகட்டுமே. நம்மால் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு போகட்டுமே என்று நீ எளிதாக சொல்லிவிடுகின்றாய். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாமும் அடைகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென நான் எடுத்து சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக மீட்டு கொண்டு வந்து விட்டாலே அது போதும். சரி எதும் தவறு எதும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் ஒருவர் உன்னை பார்த்து கை நீட்டி கேள்விகள் கேட்க முடியாத அளவிற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உயர்ந்து காட்டுவாய். எந்த சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ச்சியாக கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்காதே. இனிமேல் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகவே எல்லாமும் நடக்க வேண்டிய காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கென நான் உருவாக்கும் இந்த வாழ்க்கையை நீ எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த தேவைகளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையை, வெள்ளிக்கிழமையின் விடியல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விடியல் அல்லவா? ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு உணர்த்தும் விடியல் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து நான் உருவாக்கும் இந்த விஷயங்கள் இனி உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் விடியல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனது என்னவாக நினைக்கிறது, இந்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட கோணத்தில் அது யோசிக்கிறது, சற்று ஆற அமர்ந்து உட்கார்ந்து நீ யோசித்து பார். உன்னுடைய மனதில் தோன்றும் பல குழப்பங்கள் நிச்சயமாக உனக்கு தீரும். உன்னுடைய மனதிற்குள் தோன்றும் பல தேவையற்ற எண்ணங்களும் உனக்குள் இருந்து நிச்சயமான ஒரு முடிவை உனக்கு கொடுக்கும்.
இதுவரையிலும் என் குழந்தை, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்றுதான் நினைக்கிறாய். ஆனால் எத்தனையோ விஷயங்கள் நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது. நீ யோசித்ததை விடவும் உனக்கு சிறப்பான புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. முடிந்த வரையிலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள். இல்லை என்றால் போட்டிகள் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்து கொண்டு ஓடோடி வருகிறார்கள். ஒருவருக்கொருவர் உனக்கென்னவென்றால் எனக்கென்ன என்று சொல்லி முண்டியடித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கானது எங்கேயும் போகாது. எங்கேயாவது போனால் அது உனக்கானதாக ஒருபோதும் இருக்காது. உனக்கு இல்லாத ஒன்று அருகே பிடித்து இழுத்தாலும் அது நிற்காது. உனக்கான ஒன்று தூரம் தள்ளிவிட்டாலும் அது எங்கும் போகாது என்பதனை புரிந்து கொள். அதனால் எதுவும் உன்னை விட்டு செல்கிறது என்பதற்காக கலங்காதே. அதை இழுத்து பிடித்து இறுக பிடித்து வைத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் நிம்மதியை நீ தொலைத்து விடாதே. என் குழந்தையை, அப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும், இவர்களை போழ்ந்த வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று எல்லாமும் பல ஏக்கங்களும் ஆசைகளும் எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தாலும் வாழ்க்கை அதற்கு ஏற்றபடி பிரச்சனைகளையும் சவால்களையும் தொடர்ந்து ஒருவருக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து இந்த வாழ்க்கையை பல நன்மைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. தீமைகளையும் அது கொடுக்க துணிய மறக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது பெரிய பெரிய வார்த்தைகளில் இல்லை, ஒரு சிறிய சிறிய அக்கறைகளில்தான் இருக்கிறது. நேரம் இல்லாததால் அல்ல, அக்கறை இல்லாததனால்தான் பல பதில்கள் இங்கு மௌனமாகி கிடக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நாம் அக்கறை இல்லாமலும் தெளிவில்லாமலும் நடந்து கொள்ளக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கும்படியான ஒரு நன்மையை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை என்றவுடன் பதறிக்கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. ஏதோ ஒன்று இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை வழி நடத்துகிறது. எதையும் தேடி நீ போகாமல் உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எது உன் வாழ்க்கையை உனக்கு வேண்டியதை போல ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ நினைத்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்தால் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் சரியாக அடைய முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை முட்டாள் என்று யாரேனும் கூறினால் அதற்காகவெல்லாம் வருத்தப்படாதே. முட்டாள் ஏமாறுவானே தவிர ஒருபோதும் யாரையும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்ற மாட்டான். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். மற்றவர்கள் கஷ்டத்தை கண்டு ஒருபோதும் ரசிக்க மாட்டான். இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில முடிவுகள் தவறாகி போனால் அதன் பிறகு வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும். இன்று திருமணம் என்ற ஒரு பந்தம் நிச்சயமாக அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக பலமுறை யோசித்து சரியானதை தேர்ந்தெடுத்து நாம் அந்த வாழ்க்கைக்குள் இணைய வேண்டும். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பிறகு வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. நாம் எடுக்கின்ற இந்த முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் சோதனைகளை கொடுப்பதையும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் இனி உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான தேவைகளை எல்லாமும் நாம் நினைத்தது போல இந்த திருமண பந்தம் அவர்களோடு இருக்கின்ற மன ஒற்றுமையின் பலனாக நமக்கு எல்லாவற்றையும் தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தை, வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் வாழ்வது போல நீ நடிக்கக்கூடாது. அப்படி நீ நடிக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் யதார்த்தத்தை உன்னிடமிருந்து பறித்துவிடும் என்பதனை மறந்து விடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதில் நாம் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். நல்லது வேண்டி, பல நன்மைகளை வேண்டி நாம் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இதுவரையிலுமே நாம் எதிர்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன தந்திருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறாயா? என் குழந்தையை அதிகமாக வளைந்து கொடுத்ததினுடைய விளைவு நிச்சயமாக நாம் அதிகமாக ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளைந்து கொண்டே இருப்போமானால் நம்மை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முறித்தே விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது. அதனால் எப்பொழுதுமே உனக்கு சரியென்று தோன்றுவதற்கு மட்டுமே நீ நல்லபடியாக பதில் சொல். உனக்கு சரியென்று படாத ஒரு விஷயத்தை, உன்னுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஒருபோதும் நீ செய்ய துணிந்து விடாதே. பிடித்தவரோடு பேசலாம், தவறு கிடையாது. அதற்காக அவரை இழுத்து பிடித்து வைத்து எல்லாம் பேச நினைக்கக்கூடாது. உன்னுடைய மனது மற்றவர்களோடு, அதாவது உனக்கு பிடித்தவரோடு பேச விரும்பினாலுமே அவர்கள் அதை விரும்பாத பொழுது நீ தேவையில்லாத சுமையாக அவர்கள் முன்னால் தெரிவாய் என்பதனை மறக்காதே. அவர்களினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக காயப்படுத்தும் என்று வெளிப்படையாக சொல்லியும் கூட அவர்கள் அதையே செய்கிறார்கள் என்றால் உன்னுடைய வலிகளும் வேதனைகளையும் அவர்கள் நிச்சயமாக கண்டு கொண்டதில்லை என்றும் அது எதுவுமே அவர்களை பாதிக்கவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது நீ கண்கலங்கி நிற்கிறாயோ அப்பொழுது அந்த கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு தெரிய வேண்டும். அந்த மதிப்பு தெரியாத பொழுது நிச்சயமாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு உறவையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய தகுதியை அற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வலியோடு போராடினால்தான் இங்கெல்லாம் எந்த ஒரு பலனும் கிடைக்கும். ஏன், ஒரு பெண் அதிகமாக இந்த வாழ்க்கையில் தன் கனவாக நினைத்து கொண்டிருக்கின்ற தாய்மை, அது அந்த வலியை அனுபவித்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய உண்மை அல்லவா? இருளோடு போராடினால்தான் வண்ணத்து பூச்சி நிச்சயமாக புழுவிலிருந்து தோன்றும். மண்ணோடு போராடினால்தான் மரமாக முடியும் ஒரு விதையினால். வாழ்க்கையோடு போராடினால்தான் உன்னாலும் ஏதாவது ஒன்றை சாதிக்க முடியும் என்பதனை மறக்காதே. அதனால் எதையுமே சட்டென்று புரிந்து கொள்ள முடியாமல் விட்டுவிடாதே. என் குழந்தையே, ஒருவர் உன்னை மதிப்பதனால் மட்டும் நீ வாழ்க்கையில் உயர்ந்துவிடப் போவது கிடையாது. ஒருவர் உன்னை இகழ்வதனால் மட்டும் நீ தாழ்ந்துவிடப் போவதும் கிடையாது. என்றும் நீ நீயாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என்றும் இந்த வாழ்க்கையை நீ நீயாக வாழ்கிறாய் என்பதனை முதலில் கற்றுக்கொள். உலகம் எவ்வளவுதான் எதிர்மறையான விஷயங்களை உன் மீது வீசியிருந்தாலும் நீ உன் நேர்மையான பாதையிலிருந்து ஒருபோதும் விலக முடிவெடுத்து விடாதே. ஏனென்றால் இந்த காலம் அமைதியாக இருந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நியாயமான ஒரு தீர்ப்பை அது நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பெரிதாகவெல்லாம் என் பிள்ளைக்கு ஆசைகள் எதுவும் கிடையாது. எப்பொழுது நாம் முழுதாக உடைந்து போகிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு நம் கையை பிடித்து அழாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு தன்னோடு இருந்தால் போதும் என்ற ஆசை மட்டும் என் பிள்ளைக்கு இருக்கிறது. பொன் மீதும் பொருள் மீதும் ஆசை இல்லாத என் பிள்ளை உண்மையான ஒரு உறவின் மீது நிச்சயமாக நம்பிக்கையோடு நல்ல மனநிலையோடு நட்பை தொடர விரும்புகிறது. அது போதும், இது ஒன்று போதும். எல்லா விஷயங்களும் என் பிள்ளைக்கு இனிமேல் சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நிலையிலிருந்து எல்லாமும் உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சரியானதொரு நேரம் வரும்பொழுது உன் வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்களும் உனக்குள் வேண்டும். கோபத்தின் போது பேசுகின்ற வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் அங்கே வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது.
மற்றவர்கள் மனதில் ஆறாத வழியாகவும் ஆறாத ரணமாகவும் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் வேண்டும். என் குழந்தையே, முதிர்ந்த இலை என்ன பாடம் கற்றுக் கொடுக்கும் தெரியுமா? அது யாருக்கும் பயன்படாதது. ஆனால் அதுவும் ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்றால் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாரையும் பிடித்து தொங்க வேண்டிய அவசியமில்லை. நாம் அதை கடந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நிச்சயமாக தனித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்கு நம்மோடு இருக்கின்ற ஒரு விஷயம் சரியாக அமைந்து விட்டது என்றால் நிச்சயமாக வாழ்க்கை எல்லாமுமே சொர்க்கமாக மாறிவிடும் என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லாமும் சரியாக அமைந்து விட்டால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? ஏதாவது ஒன்று தவறாக இருக்கும் பொழுது அதை சரி செய்ய நீ முயற்சி செய்வதில்தான் உன்னுடைய சுவாரஸ்யம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சுவாரஸ்யத்தை கொண்டு என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் எதிர்வரும் எந்த ஒரு போராட்டத்தையும் போராட நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி வரும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சில பயணங்களில் நம் கண்கள் முதலில் தேடுவது பேருந்தினுடைய ஜன்னல் பக்கம் இருக்கக்கூடிய இருக்கையைத்தான். அந்த சிறிய ஜன்னல் ஓரம் தெரியும். இயற்கையை ரசிக்கவோ அல்லது பாதைகளை பார்க்கவோ அல்ல. நம்முடைய மனதில் ஓரத்தில் அமைதியாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சில வழிகளை மறந்து, அந்த சில நிமிடங்கள் அதை மறந்து நாம் அமர்ந்திருக்கத்தான். அந்த ஜன்னலோர இருக்கை சுமந்து செல்வது வெறும் காற்றை மட்டுமல்ல, காற்றோடு சேர்ந்து உன்னுடைய மனச்சுமைகளையும் அமைதியாக சுமந்து செல்கிறது என்பதுதான் உண்மை. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். உண்மையை புரிந்தவர்களுக்கும் உன்னை அறிந்தவர்களுக்கும் அது நிச்சயமாக தெரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே மற்றவர்கள் வீசும் கற்களுக்காக உன்னுடைய மனக்கண்ணாடியை நீ ஒருபோதும் உடைத்து கொள்ளாதே. அவர்கள் உன்னை விமர்சிப்பது உன்னுடைய பிழைகளால் அல்ல, அவர்களினுடைய பார்வை கோளாறுகளால் தான் உன்னை விமர்சிக்கிறார்கள். உன்னுடைய மதிப்பை நிர்ணயிக்க இவர்கள் தராசு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மதிப்பு என்னவென்று நீ அறிந்த பிறகு நிச்சயமாக என் பிள்ளை எப்பொழுதும் எதையும் நீ தொலைத்து விடாதே. உன் கையில் இருக்கும் நிமிடங்களில் வாழ பழகு. கடந்து போன நிமிடங்களிலோ வரப்போகும் நிமிடங்களிலோ எதையும் தேடாதே. உன்னுடைய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக இருக்கும் அந்த நொடியிலேயே நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள். என் குழந்தைக்கென எல்லா விஷயங்களும் இனி சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். ஒரு நாள் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறும். அந்த நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும். உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியோடு வாழ நீ நிச்சயமாக கற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு நல்லது வேண்டி இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தில் அடியெடுத்து வைத்தாலும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காது. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நல்ல விஷயங்கள் உன்னோடு நின்று உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கட்டும். இனி எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்காது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று அடையாளப்படுத்தாமல் போகாது. நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய விருப்பங்கள் உனக்கு நிறைவேறாமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல இந்த தாயின் அன்பு உன்னை சரியானதொரு பாதையில் மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள். நடந்து முடிந்ததற்கெல்லாமும் இனி கலக்கம் கொள்ளாமல் இரு. எல்லாமும் உனக்கு சரியாகிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.